நான் நினைக்கிறேன் நீங்கள் அனைவரும் நீண்ட உரைகளை கேட்டு களைத்து போயிருப்பீங்க. என்ன இடையால ஒரு வடையும் வாழைப்பழமும் ஜூஸும் வந்தபடியா இப்ப திருப்பி அதை சாப்பிட்டு நல்ல தென்பா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அப்ப நான் சொன்னேன், நான் இந்த உரைக்கு முதல் ஜூஸை கொடுத்தாதான் கொஞ்சம் எல்லாரும் தென்பா கதையை கேட்கக்கூடிய அளவில் இருக்கு. உண்மையிலே இந்த மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது இப்ப இல்ல, தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்களுக்குள்ளே வர வேண்டும் என்ற விருப்பத்துடன் இருந்தனால். ஆனால் தேர்தல் முடிந்த கையுடன் 7 நாட்களுக்கு எந்த வெற்றி கொண்டாட்டங்களும் செய்யக்கூடாது என்று அரசாங்கம் தடை விதித்திருந்தது. சிலர் வெற்றி அடைந்த, சிலர் சில வெற்றி கொண்டாட்டங்கள் செய்தார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், 65,000 வாக்குகள் எடுத்தால் எல்லா கிராமங்களிலேயும் ஆக குறைந்தது இவ்வாறு ஒரு 300-400 பேர் ஒன்று திரண்டால் அது ஒரு சட்ட சிக்கலுக்கு வரும் என்றதால அந்த முதலாவது வாரத்திலே இந்த வெற்றி கொண்டாடம் எல்லாம் செய்ய முடியாமல் போனது. அதனைத் தொடர்ந்து வரலாம் என்று பார்த்தால் பெங்கா என்ற ஒரு சூறாவளி, பெங்கா சூறாவளி இந்த பிரதேசத்தெல்லாம் கடும் வெள்ளம் வார நேரத்துல மக்களை நாங்கள் எங்களுடைய பாடசாலையில் அந்த நேரத்தில் கூட எங்களுடைய இந்த நிகழ்வை தலைமை தாங்கி இந்த நிகழ்வை பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கும் பல சகோதரர்கள் இரவு பகலாக அந்த வெள்ள அனர்த்தம் வந்த அந்த பாடசாலையில இருந்து மக்களோடு மக்களாக நின்று உழைத்தார்கள். நானும் அந்த நான் எங்களால முடிந்த விடயங்களை நாங்களும் பார்த்து சென்று நாளைக்கு அந்த கிராம சேவையாளர் கூட மிக சிறந்த செயல்பாடு அந்த கிராம சேவையாளர் அவரை நாங்கள் பாராட்டோடும். அந்த வகையிலே அந்த வாரமும் வர முடியாம போயிடுச்சு. அதுக்கு பிறகு பாராளுமன்ற அமர்வு. இதுதான் முதலாவது வாரம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே எங்களுடைய வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நான் நினைக்கிறேன், எங்களுடைய எல்லாம் இறைவனுடைய எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும். எல்லா விஷயங்களையும் இப்படி தள்ளி போறதோ பிட் போடப்படுறதோ சில எல்லா விஷயங்களும் நடக்கிறது ஒரு காரணம் இருக்கு. ஒரு காரணம் இல்லாம விஷயங்கள் நடக்காது. அந்த வகையிலே நான் நினைக்கிறேன், நேற்றைய தினம் ஜனாதிபதி அறிவித்திருக்கிறார், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச் மாதத்திலே நடக்க போறதா. நான் நினைக்கிறேன், இது இலங்கை தமிழரசு கட்சியுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான முதலாவது பரப்புரை கூட்டமாகவே இந்த கூட்டத்தை நாங்கள் கருதலாம் என்றதை நான் இந்த கூட்டம் பிற்போடப்பட்டதற்கான காரணம் சகோதரர் வசியுடைய வெற்றி என்னுடைய வெற்றி கொண்டாட்டத்திலே இருந்து அவருடைய வெற்றிக்கான பாதை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றதுக்காக தான் பிற்போடப்பட்டதா என்றதும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த வகையிலே இதை நாங்கள் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பரப்புரை முதலாவது கூட்டமாகவே நாங்கள் இதை கருதலாம். நான் இனி இந்த கூட்டத்திலே இருந்து இனி அடுத்தடுத்து வெற்றி என்றதை தாண்டி எங்களுடைய கட்சியை பலப்படுத்துகிற கூட்டங்களாகவே அடுத்தடுத்த கூட்டம்